வச்சுட்டேன். ஆ, இது வந்து புதன்கிழமை மத்தியானம் எடுக்கிறேன். ஆக்சுவலாக புதன்கிழமை காலையில் இன்றைக்கே ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். இந்த வீடியோ வந்து தேர்ஸ்டே நான் அப்லோட் பண்ண போகிறேன். காலையில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சுருந்தேன். அதை தான் ஒரு வீடியோவாக எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணியிருப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் சொல்லியிருந்தேன் மத்தியானம் ஒரு மெனு மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. என் ஹஸ்பண்ட் தம்பியை ஸ்கூலில் விட்டுட்டு வரும்போது மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நெத்திலி மீன் வாங்கிட்டு வந்தாங்க. நெத்திலி மீன் வந்து குழம்பு வச்சுட்டேன். ஒரே வழியாக வேலையெல்லாம் குழம்புலாம் வச்சிட்டோன்னா கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, மீன் குழம்பு முதவே வச்சிட்டோன்னா ஊற ஊற நல்லாயிருக்கும். அதனால் நெத்திலி மீன் குழம்பு வச்சுட்டு கெண்டை மீன் கட்லா கெண்டை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கு மசாலா போட்டு வச்சுட்டேன். இதில் மசாலா வந்து மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு, எண்ணெய் கொஞ்சம் விட்டு நல்லா மசாலா ரெடி பண்ணிட்டு அப்புறம் கழுவுன மீனை போட்டு பெரட்டி இப்படி வச்சுருக்கேன். ஆனாலும் ஏன் சொல்ல வந்தேன்னா, இதில் என்ன போட்டிருக்கேன்னா, சின்ன வெங்காயம் இல்லை. சின்ன வெங்காயம் இருந்திருந்தால் ஒரு 4-5 சின்ன வெங்காயம் போட்டிருந்துருப்பேன் காட்டுறதுக்காக. இதில் சீரகம், சின்ன வெங்காயம், பூண்டு, அப்புறம் கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சோம்பு, மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டிருக்கேன். இதை அரைச்சி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சு அவங்களுக்கு, என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் அப்படியெல்லாம் மீன் வறுத்தா தான் பிடிக்கும். பட் இதையே வறுத்துட்டோனாலே சூப்பராக இருக்கும். எனக்கும் என் மகனுக்கு இந்த அளவுக்கு ஃப்ளேவரே போதும். நாங்கள் அப்படியே வறுத்து சாப்பிடுவோம். ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு எக்ஸ்ட்ராவாக இந்த மசாலா அரைச்சி இப்போது மீன் வறுக்கும்போது சேர்த்து வறுக்கணும். அப்பையும் ஒரு வீடியோ எடுக்கிறேன். சரி, இப்போ மீன் குழம்பு வச்சுட்டேன் இல்லையா, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். டேபிளில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் மீன் குழம்பு. நெத்திலி மீன் கொஞ்சமாக வந்து அந்த கெண்டை மீனோட வாலும் தலையும் இருந்துச்சு, அதையும் கூட போட்டுட்டேன். இதில் தான் மீன் குழம்பு வச்சுருக்கேன். ஓகே, ஸோ மீன் குழம்பும் வேலை முடிஞ்சது. இந்த செடி வந்து ஒரு ஆண்டி கொடுத்தாங்க. அதை மண்ணில் பதியம் போடணும், ஆனால் அதை அப்படியே வச்சுருக்கேன் கொஞ்சம் தண்ணியில் ஊற்றி. ஸோ மீன் குழம்பு வேலை முடிஞ்சிடுச்சு. மீன் வறுவலுக்கும் மசாலா போட்டு வச்சுருக்கேன். வச்சு பேஸ்ட் பண்ணி வச்சுட்டேன்னா வறுக்கும்போது பார்க்கலாம். காலையிலே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சுட்டு மீன் குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரங்களையும் கழுவி வச்சாச்சு. ஒரு ஹோம் மேக்கராக வேறு என்ன விலாக்ஸ் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ என்னோடய மார்னிங் வேலை முடிஞ்சிடுச்சு. கிச்சன் வேலையெல்லாம் முடிஞ்சதும் மெஷினில் துணி போட்டிருந்தேன் இல்லைங்களா, அதை காய வைக்கலான்ட்டு மாடிக்கு எடுத்துகிட்டு வந்தேன். ஆக்சுவலி நம்ம வீட்டில் பால்கனி 2-3 இருக்குது. அதிலே கூட காய போடலாம். ஆனால் ஒரு 2 ஃப்ளோர் மேலே ஏறிட்டோம் அப்படின்னா இந்த அழகான வியூவை பார்க்கலாம். என்ன ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் தெரியுங்களா? மேகம் வானத்துக்கும் மலைக்கும் நடுவில் அந்த மேகம் பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் உரசுகிற மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது இந்த வியூ. அதே போல் வெயில் நேரத்தில் வந்தோம்னா அந்த மலையில் ஒரு அருவி இருக்குது. அது அருவி தான் நான் நினைக்கிறேன். நல்லா எனக்கு தெரியுது. பட் ஆனால் ஃபோனில் வந்து எனக்கு அந்தளவுக்கு கிளியராக என்னால் வீடியோ எடுக்க முடியல. வாய்ஸ் ஓவரில் தான் கொடுக்குறேன். இந்த அழகான ஒரு இந்த காட்சிக்காகவே மாடியில் வந்து துணி காய வைக்கணும் அப்படின்னு தோணுது எனக்கு. கேமராவில் அதனாலே பரவாயில்ல. ஒரு சில மேலே வரும், ஒரு ஃப்ளோர் மட்டும் மேலே வந்து துணியை காய போட்டு அதே போல் இங்கே காய வச்சுட்டு எனக்கு காயிற இடத்துலேயே மடிச்சு கேமரா குவாலிட்டி அவ்வளோதான். அப்போ தான் சுருக்கம் இல்லாமல் இருக்கும். அதுக்கும் இங்கே நல்லா வசதியாக இருக்குது. முக்கியமாக இந்த வியூக்காகவே எத்தனை வாட்டியாக இருந்தாலும் மேலே வந்து துணியை காய வச்சு எடுத்துகிட்டு போகிறேன். ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சூழ்நிலை. இன்றைக்கி அதாவது இது வெட்னஸ்டே விலாக் தான். இது வெட்னஸ்டே அன்னைக்கு எடுத்த விலாக் தான் இது. அந்த அன்னைக்கு நைட் பார்த்திங்கன்னா இந்த பொடி கொஞ்சம் தீந்துடுச்சு. அதனால் இட்லி பொடிக்கும் கொஞ்சம் வறுத்து அரைச்சிக்கிட்டேன். ஸோ இந்த விலாக் ஃபுல்லாக வெட்னஸ்டே அன்னைக்கு என்னோடய லைஃப்பில் இருந்த நிகழ்வுகள் தான். இதை ஒரு விலாகாக உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் விலாகில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.